அக்குபஞ்சர் வர்மக்கலையை பொறுத்தவரைக்கும் நாடி பரிசோதனை, அதாவது அக்குபஞ்சர் தான், வர்மத்தை தான், சித்த மருத்துவம், இதெல்லாம் நாடி பரிசோதனை வந்து இப்ப நாடி பரிசோதனை அப்படின்னு சொன்னா இந்த அலோபதியில இருந்து நாடி பார்ப்பாங்க. என்ன பார்ப்பீங்க? அஞ்சு வகையா பார்ப்பீங்க. என்ன பார்ப்பீங்க? ரெண்டாவது சேம் பார்க்காம பார்த்தேன். எவ்வளவு அளவு நான் அப்படி கேட்கல. அதாவது ஒரே ஒரு நாடி தான், ஒரு நாடி பார்த்தா அந்த நாடிலே நாடியே எப்படி இருக்கு, வேகம் அடிக்குதா, குறைவு அடிக்குதா, ஒரு நிமிடத்துக்கு வந்து எத்தனை அடிக்குது அப்படின்னு பார்க்கணும். அதனால இந்த பல்ஸ் ரேட்டை பார்க்கறதுக்காக நீங்க எது பண்ணுவீங்க? ஒரு நாடி பார்ப்போம். ஆங்கிலம் சொல்லுங்க. சித்த மருத்துவத்துல எத்தனை பார்ப்பீங்க? வாதம், சித்தம், கபம் ஏற்றணும். வாதம், பித்தம், கபம் அடக்கு ஏற்றணும். ஓகேயா? சித்தாவோட முன்னாடி, அப்புறம் வந்து ஆயுர்வேத முன்னாடி தான், நாடி தான். அது வந்து மூணு வருஷமாவே தானே. சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் பயன்பாடுகள் வந்து அதுக்கும் மருத்துவம். இப்போ வந்து அர்த்தவந்த இலைகளும் சொல்லுவேன். அர்த்தவந்த இலைக்கும் அதுலேயே நம்ம வந்துட்டு மொத்தம் அமைச்சாரு கோயில் ஒண்ணுதான். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த இது 3 வருடங்கள்ல அது 3 நாடி பார்ப்பாங்க. இப்ப தர்மத்திலே 3 நாடி தான். அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் 12 நாடி பார்க்கணும். எத்தனை நாடி பார்க்கணும்? 12 நாடி பார்க்கணும். ஸோ இந்த 12 நாடியை பார்த்து, இந்த 12 நாடி நீங்க பார்த்துட்டு எந்த வந்து குறைவாக என்ன அந்த கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறோம், அதுக்கு என்ன பாயிண்ட் போடணும் நம்ம பிறகு பார்ப்போம். முதல்ல வந்து பல்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு எந்த பரிசு என்ன ஒர்க் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்ப இதை பொறுத்த வரைக்கும் 12 நாடி பார்க்கணும். எத்தனை நாடி பார்க்கணும்? 12 நாடி பார்க்கணும். ஓகேயா? ரூம் பாக்குறீங்க, இது 12 நாடி பார்க்கணும். சோ இந்த 12 நாடிகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? இங்க பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் தான் பார்க்கணும். லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து ஹார்ட், இங்க வந்து ஹார்ட், இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைன் இது கூட ஸ்மால் இன்டெஸ்டைன். அடுத்து வந்து இங்க லிவர், இங்க வந்து கால் பிளாடர், ஜிபி கால் பிளாடர், பித்தவை. அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்னி, யூரின் பிளாட். சரி, இங்க பாக்கணும்னா இது இங்க பாக்கணும்னா அந்த கை இல்லையா, ஃபர்ஸ்ட் இப்படி இந்த 3 பேர்ல வைக்கணும். நான் திருப்பி ஒரு டபுள் பண்ணி காட்டுறேன், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப இந்த ரேட்டிங் ஆர்டர் இருக்கு, ரேட்டிங் ஆர்டர் எங்க வேணும் பேரும் இதுல வந்து 3 ஒன்றா வைக்கணும். என்ன வச்சு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மேலோட்டமா பார்க்கணும். இது சூப்பர்ஃபிஷியல் பல்ஸ், சூப்பர்ஃபிஷியல் பல்ஸ். இது வந்து டீப் பல்ஸ். இது மேலோட்டமாக பார்க்கக்கூடிய பல்ஸ் எத்தனை? மேலோட்டமாக பார்க்கக்கூடிய பல்ஸ் எத்தனை? 3. பார்க்கக்கூடிய பல்ஸ் எத்தனை? 3. லெஃப்ட்ல என்ன ஆர்கன்ஸ் இருக்கு, எந்தெந்த பஸ் எவ்வளவு ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத ஜிபினா என்னது கால்குலேட்டர். ஜிபினா எல்ஐடினா லிவர், எஸ்ஐனா ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகே, இது மாதிரி இங்க இதை தெரிஞ்சுக்கலாம். அப்ப இது ஒண்ணு, இது ஃபர்ஸ்ட். இது வந்து இந்த கையை லெஃப்ட் ஹேண்ட்ல பார்ப்போம். அடுத்து வந்து ரைட் ஹேண்டுக்கு போகணும். ரைட் ஹேண்டுக்கு போயில தெரியுது சார். இது லங்கு, இது லார்ஜ் இன்டெஸ்டைன், இது வந்து இது ஸ்டொமக், இது பெரிகார்டியம், இது சாந்தி ஆகும். இது வந்து லங்ல லங்ஸ். எல்லி போது என்னது? எல்லி போது லங், எல்லை வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன். சரியில்லை கேளுங்க, எலிங்கிறது வந்து லங், எல்லைங்கிறது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன், இதுங்கிறது வந்து மண்ணீரல். அப்படி கிளீன் கிளீன் பிளஸ் பேங்க்ரஸ் அர்த்தம்.
அப்ப கிளீன் தண்ணி ஒரு கொள்ள என்ன ஆகும், பேங்க்லேஸ் ஒர்க் பண்ணாது. பேங்க்லேஸ் ஒர்க் பண்ண என்ன ஆகாது, இருக்காது. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா சோல் பேக்கை தான் மாறிடுவாங்க. ஓகேயா. அடுத்து ஸ்டமக், யூரின் பேக். அடுத்து வந்து பெரிகார்டியம். பெரிகார்டியம் வந்து இதயத்தை சுத்திருக்க உரை, ப்ரொடெக்ட் ஆஃப் தி ஹார்ட். இதயத்தை சுத்திருக்க உரைக்கு பேர் என்னது, பெரிகார்டியம் பேரு. அந்த பெரிகார்டியம் வந்து இதயத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. அந்த பெரிகார்டியம் ஃப்ளூயிட் இருக்கும். ஃப்ளூயிட் வந்து தாங்குகிற திறனை உடையது. இது சாஞ்சாங்கிறது இது ஒரு கற்பனை, இமேஜினரி ஆர்கன். இமேஜின் கற்பனை. சாஞ்சியானு உருப்படமா உடம்பு கிடையாது. ஆனால் அப்படியே இருக்கபடி செஸ்ட் கேவிட்டி, அப்டாமினல் கேவிட்டி, பெல்விக் கேவிட்டி, நெஞ்சு கூடகம், வயிற்று கூடகம், அடுத்து வந்து இடுப்பு கூடகம், அதாவது அடிவயிற்று கூடகம். இந்த 3 கூடகம் சேர்த்து ஒரு கற்பனை உறுப்பாக எஜ்ஜை சொல்றோம். இது என்னத்த எஜ்ஜைங்கிறது, இந்த எஜ்ஜை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எதை லுக்காட்டர் பண்ணி சொன்னால் இதுக்கு ஒரு மெல்லியர் உண்டு. இதுக்கு பாயிண்ட் இருக்கு, 23 பாயிண்ட் இருக்கு. 24 பாயிண்ட் எதை பண்ணி சொன்னால் உடலுடைய இயக்கத்தை சீராக்கும். உடலுடைய இயக்கத்தை சீராக்குறது தாம்பத்திய உறவு அறிமுகப்படுது. அதான் அது வேலை. உங்களுக்கும் வேலை இருக்கு இல்லையா. இப்போ ஹார்ட் என்ன, ஹார்ட் என்ன, ரத்தத்தை பம்ப் பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்பணும். அதுடைய வேலை. அதான் என்னுடைய வேலை. பம்பனி அனுப்புவது மட்டும்தான் வேலை. நோய் இருக்கிட்டாட்டா ஹார்ட் பம்ப் பண்ணி அனுப்புது. ஸ்மால் நம்மளுக்கு நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ரத்தத்தை புரிஞ்சு ரத்தத்தில் என்னுடைய வேலை. இப்ப லிவருடைய வேலை என்ன, லிவர் வந்து லிவர் தண்ணீரோட வேலை என்ன, இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம உடனுடைய களஞ்சியம் சொல்றோம். ஓகேயா. இது வந்து தேவைக்கு அதிகமான கால்சியம், விட்டமின் கே போன்ற பொருட்களை எல்லாம் இது பண்ணுது. அடுத்து பைபிள் திறக்குது, ரத்தம் உயரக்கூடிய கட்டாயம் இதுமாதிரி நிறைய வேலைகளை வந்து செய்யுது. இது வந்து ஆர்டிக்கு தேவைப்படுகின்றது, உற்பத்தி செய்யற வேலையை இது செய்யுது லிவர். ஸ்டோர் அவர் பாடின்னு சொல்றோம். உடம்புடைய களஞ்சியம். அது கால்குலேட். அது அடுத்து இன்னொரு பாத்தீங்கன்னா பித்த நீரை சுரக்கிறது. முக்கியமான பித்த நீரை சுரக்கிறது. பித்த நீர் எதுக்கு தேவைப்படுது, டைஜஷனுக்கு தேவைப்படுது, செரித்தலுக்கு தேவைப்படுது. அது செரிக்கப்பட்ட உணவை வந்து செரிக்கிறதுக்காக இது தயாரிக்கிறது. இந்த பித்த நீர் வந்து சுரக்கத்தை சேமிச்சுக்கிறது யாரு, கால்கள் பித்த பை. இந்த பித்த பை என்ன, நீர் தேவைப்படுகின்ற நீர் தான் செய்யப்படுது. எப்ப செரித்தலுக்கு தேவைப்படுதோ, எப்ப நீங்க சாப்பிட்டீங்களோ அப்ப செரிக்கணுமோ அப்ப என்ன பண்ணுவோம், இன்ஜெக்ட் பண்ண. அதான் வேலை. பிடிக்கிற வேலை என்ன, நம்ம என்ன சாப்பிட்டாலும் மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்க, தண்ணி சாப்பிடுறாங்க, தண்ணி சாப்பிடுறாங்க, எல்லாத்தையும் நம்ம ஒவ்வாத மருந்து மாத்திரை சாப்பிடுறாங்க. ஒவ்வாத பொருள்களை செயலிழக்க செய்கிற ஒரு பணியை செய்வது அவங்க பரவாயில்ல. நீ தண்ணி குடிக்கிறீங்க பரவாயில்ல, போதும் போங்க, பரவாயில்ல, நேரத்தில் இருக்கணும். அது ஒரு கிட்னி வேலை கேட்டீங்கன்னா நம்ம வந்து கிட்னி வேலை கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல சாப்பிட்ட மருந்து மாத்திரை டாக்டர் தானே ரிமூவ் பண்றது லிவர் தான் ஃபர்ஸ்ட். நம்ம லிவர் தான் நம்ம மெடிசன் சாப்பிட்டாலும் இல்ல தேவையில்லாத பொருள் சாப்பிட்டாலும் எப்படி சாப்பிட்டாலும் டாக்டர் சாப்பிடும்போது லிவர் என்ன கிடையாது. லிவர் வந்து முதல்ல அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணும். இப்படி எவ்வளவு ரிமூவ் பண்ண முடியுது. அப்ப என்ன ஆகும், டாஸ்மாக் வந்து லிவரை பொறுத்தது புரியுது உங்களுக்கு, கொஞ்சம் தானே இது பண்ணி. அதுதான் அதனுடைய வேலை. அதே போல இப்ப இதையும் மீறி சில கெமிக்கல்ஸ் வந்து கெமிக்கல்ஸ் பார்த்த பொருட்கள் போகல இந்த என்ன பண்ணும், என்ன பண்ணும், அதை பிரிச்சு அனுப்புற வேலையை செய்வாங்க. அப்ப இதுல வந்து நீங்க கிட்னில வந்து 10 lakh நெப்ரான்ஸ் இருக்கு, கிட்னி பிரிச்சிகள் இருக்கு, கிட்னி பிரிச்சிகள் நெப்ரான்ஸ் இருக்கு. அந்த கிட்னி பிரிச்சிகள் வேலை என்ன, இது வந்து இது ஃபில்டர் பண்ணி அனுப்புறோம். அந்த நீங்க அந்த நாம சாப்பிடுற மருந்து மாத்திரைகள் போன்றவைகள்லாம் இந்த நெப்ரான்ஸ் எப்ப டேமேஜ் பண்ணுதோ அப்பதான் ரீவன் செய்யணும். கிட்னி ஃபெயிலியர் நெப்ரான்ஸ் இது எதுக்கு டேமேஜ் ஆகுதோ அப்ப என்ன ஆகும், எப்ப டேமேஜ் ஆகும், எப்ப டேமேஜ் ஆகும் அதிகமா மிக குறிப்பாக வேண்டுமென்ற டாக்டர்கள் கொண்டு 99% வந்து மருந்து மாத்திரைகள் வந்து தனக்குத்தானே எடுத்துகிறது. இப்ப மருத்துவர்களுடைய அலோபதி டாக்டர் எம்பிபி டாக்டர் இவர்கிட்ட கேட்கலாம், டோஸ் என்ன தெரியும், எவ்வளவு சாப்பிட்டு தெரியும், பூர்த்திகளாம் தேவை கிடையாது. இப்ப இதை நீங்களே போயிட்டு நீங்களே மெடிக்கல் ஷாப்ல போய் உங்க ஸ்கிரிப்ட் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அந்த ட்ரக்ஸ் வந்து என்ன ஆயிரும், நம்ம கிட்னிய டேமேஜ் பண்ணிடுறோம். ஓகே, அதான் இப்ப யூனிட் பிளானோட வேலை என்னது, யூரினை வாங்கி சேமிச்சு வைக்கிறது. எப்படி சொல்றது, சேமிச்சு வைக்கும். நம்ம எப்ப யூரின் போக விரும்புறோமோ அப்ப எது கொடுங்க, போக விரும்புறோமோ தான் போக விரும்புமோ அப்ப என்ன ஆகும், அப்ப அந்த நம்ம நிரம்பின உடனே நம்ம சிந்திக்கு என்ன ஆகும், சென்டர் மூலமாக சென்டர் மூலமா மோட்டார் பிரெயினுக்கு போகும். அப்போ மோட்டார் மூலமா என்ன ஆகும்,
டைம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்கும். நம்ம வந்து போயிட்டே இருக்கோம், போனோம்னா உயிர் வந்துருது, நம்ம அடக்குது, நம்ம உயிர் போவோமா? போக மாட்டோம். ஏன்? பிரெயின் வந்து இன்சைட் கொடுக்கல. ஆனா போயிட்டு கொஞ்சம் கோயம்பேடு இறங்கினா என்ன பண்றாங்க, நான் பாத்து போறோம். அப்ப இவங்க கம்ஃபர்டபுள் கோயம்பேடு வந்தாட்டி பாத்து சொல்லி பிரெயின் சொன்னதான் அது இருந்து. அப்ப நிறைய நீங்க போகாம இருந்தாலும் நான் பிரச்சனை. இது மாதிரி அப்ப அதனுடைய வேலையை வந்து அது செய்கிறது. இப்ப இந்த யூரின் வந்து தேவைப்படுறப்ப நீங்க போகாம ஸ்டோன் காமிக்கலாம். நீங்க யூரின் ஸ்டோன் காமிக்கலாம். கால்சியம் சல்பேட் ஆகவோ கால்சியம் ஆக்சலேட் ஆகவோ உங்களுக்கு என்ன ஆகும், அந்த இது ஃபார்ம் ஆயிடும், ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடும். ஸ்டோன் ஃபார்ம் ஆன கூட பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா இங்க டவுன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 40% வீலுக்கு வந்து கல்வெட்டு வந்துடும். இந்த தண்ணி கல்ஃபர் கல்வெட்டு தண்ணி உண்மையாக இருக்கும். ஆனா வந்து அது கால்சியம் சல்பேட்டா மாறிக்கணும். அப்ப அந்த கல் இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கல் என்னைக்கு வந்து நெஃப்ரான் டேமேஜ் பண்ணுதோ பஞ்சர் பண்ணுதோ அப்பதான் என்ன இருக்கும், தாங்க முடியாத அனுப்பி பெயின் அது இதன் இதுல பயன்படும். லங்ஸ் இருக்கு இல்லையா, லங்ஸ் வந்து நுரையீரல் எத்தனை இருக்கு? ரெண்டு. மிக முக்கியமான ஒரு என்னெல்லாம் 2 படிச்சிருக்கானோ அதனால முக்கியமான படிச்சோம். லங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம முக்கியமான ஒரு ஏன் கோவிட் லங்ஸ் நிறைய வேலை பார்க்கலாம் அவ்வளவுதான். ஓகேடா, ஆக்சிஜனுடைய அளவு ரத்தத்துல குறைஞ்சி போடுறது, பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா பிரெயின் டேட்டா அவ்வளவுதான். அப்ப வந்து இந்த லங்ஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ணணும். லங்ஸ் ஒர்க் பண்ற மாதிரி வச்சுக்கணும். நம்ம எழுத பிராணாயாமம் பண்றோம், பிராணாயாமம் பண்றோம், இது மாதிரியான பண்றப்ப லங்ஸ் கெப்பாசிட்டி வந்து இன்ஃபெக்ஷன் நம்ம பாத்துக்கிறோம். ஓகேயா, அது லார்ஜ் இன்டெஸ்டைன். இப்ப இரண்டுமே பாத்தீங்கன்னா இந்த லங்ஸ் லார்ஜ்ல சோடியம் கப்பலா இருக்கும். இரண்டு கப்பலா இருக்கு, இரண்டு கப்பலா இருக்கும். லங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொன்னேன் சுவாசிப்பதற்கு ரெஸ்பிரேஷன் பயன்படுத்துறது வந்து வருது. அப்ப இதோட தொடர்புடைய என்னது, லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடல். பெருங்குடல் வேலை என்னது, கழிவுகளை உள்வாங்கி வைத்தல். அடுத்து என்ன பண்ணும், ஸ்மால் இன்டெஸ்டைன் இருந்து வர்ற வேஸ்ட் வந்து வாங்கி வைக்கிறது, வெளியேற்றுறது. இதானே அப்போ வந்து அதனுடைய வேலையை செய்கிறது. ஓகே, அப்படி வேலை செய்யறது வந்து பாத்தீங்கன்னா அதான் செய்யும். ஓகே, அப்ப அதனால உங்களுக்கு வந்து இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் லங்ஸ் சோடி இருக்கு. லங்ஸ் சரியா வேலை பார்க்கல, லார்ஜ் சரியா வேலை பார்க்காது. என்னைக்கு நீங்க பாருங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க, என்னைக்கு சளி பிடிக்கிறதோ அன்னைக்கு வந்து குழந்தைங்க போகும். சிலவங்களுக்கு ரொம்ப கிரானிக் என்னைக்கு சளி பிடிக்கிறதோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மரச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் போகும், வாமிட்டுக்கு வேற வாமிட் போயிடும். அப்ப இது ரெண்டும் லங்ஸும் லார்ஜ் இன்டெஸ்டைன் சோடியும் இருக்கு. அப்ப லங்ஸ் பிரச்சனை லார்ஜ் டெஃபினட்டா பிரச்சனை வரும். மண்ணீரல் மண்ணீரல் வந்து பாத்தீங்கன்னா மண்ணீரல் மண்ணீரல் பிளஸ் பேங்க்ரியா. அப்ப பேங்க்ரியா சரியா வேலை பார்த்தா தான் என்ன பண்ண முடியும், இன்சுலின் சுரக்கும், குளுக்கோகான் சுரக்கும். அப்ப ஒரு சக்கரை நோயாளிக்கு இன்சுலின் தேவையா குளுக்கோகான் தேவையா? இன்சுலின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மூலக்கூறு வந்து குளுக்கோஸ் வந்து கார்போஹைட்ரேட் நம்ம உடம்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு மூலக்கூறு வந்து இன்சுலின் தேவைப்படுகிறது. ஒரு நம்ம உடம்புல உள்ள செல்கள் வந்து அந்த குளுக்கோஸ் சத்து தேவைக்கு அதிகமா சாப்பிடுறது. அப்ப என்ன பண்ணுவோம், அந்த குளுக்கோஸ கிளைகோஜனா மாத்தி லிவர்ல சேமிச்சு வச்சிருக்கோம். சக்கரை கட்டியா குளுக்கோஸை கிளைகோஜனா மாத்தி என்ன ஆகும், சேமிச்சு வச்சிருக்கோம். ஓகேயா, அப்ப பெண் நீர் 3 நாளைக்கு சாப்பிட்டு போடுறோம். அப்ப என்ன ஆகும், அந்த கிளைகோஜன் சேமிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கிளைகோஜன் செறிவூட்டப்பட்ட குளுக்கோஸ் கான்சன்ட்ரேட்டட் குளுக்கோஸ் அது என்ன ஆகும், திருப்பி என்ன ஆயிரும், கிளைகோஜன் குளுக்கோஸா மாறி. ஓகேயா, நம்ம சாப்பிட ஒரு மீன் சாப்பிடணும், சாப்பிட கூட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப டயர்டா இருக்கு. அப்புறம் தண்ணி கொடுக்காங்க, அப்புறம் கொஞ்சம் எனர்ஜி இருக்காது. ஏன்னா அந்த கிளைகோஜன் ஆயிடும், குளுக்கோஸை கன்வெர்ட் ஆயிடுது. இப்ப தேவை குளுக்கோஸை கிளைகோஜன் ஆயிடுச்சு, எவ்வளவுதான் சேர்க்க முடியும், லிவர் சேமிக்க முடியும். அப்ப அதிகமாக சேமிக்கிட்ட பொழுது என்ன ஆகும்னா இந்த குளுக்கோஸ் வந்து ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணும். குளுக்கோஸ் ஆயிடும் ஃபேட்டா, அதுக்கு இன்சுலின் தேவை. அப்ப ஃபேட்டா கன்வெர்ட் பண்ண ப்ராசஸ் தான் என்ன, இங்க நம்ம உடம்புல வந்து அங்க எதாயிரும் சேமிச்சு வைக்கிறோம். அதுக்கப்புறத்தான் நீங்க குண்டா இருந்தா நல்லதுதான். நீங்க தைராய்டு பிரச்சனை வரக்கூடிய கணக்கு எடுக்க எந்த தைராய்டு பிரச்சனை இல்லை, நார்மல் கூட குண்டா இருக்கீங்கன்னா யுவர் சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங் வெரி வெல். யுவர் சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங் effectively.
குளுக்கோஸ் வந்து கிளைகோஜனா மாற்ற தன்மை இருக்கிறது, குளுக்கோஸ் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண தன்மை இருக்கிறது, குளுக்கோஸ் வந்து பேட்டா கன்வெர்ட் பண்ண தன்மை உங்க உடம்புக்கு தெரியுதுன்னு அர்த்தம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அப்ப வந்து உங்களுக்கு அப்ப பண்றது நல்லது. அது மாதிரி இப்போ இந்த கிரீன் பிளஸ் ஃபேமிலி சொன்னார். அப்ப நீங்க வந்து ஒரு டக்கன் ஆயில் நீங்க எதை நீங்க சரி பண்ணணும்? இன்னொரு இப்ப ஸ்டமக் இருந்து திறப்பைன்னு பொருள் இதைய வாங்கி எதை என்றால் உணவு வாங்கிட்டு யாரு இறைப்பை நம்ம சாப்பிடுற உணவு அது இங்கே இது தெரிஞ்சிடும். கடைவா இருக்கு இல்லையா, அது நிறைய அது வந்து சொல்றது ஹார்மோன்ஸ் இருக்கு நிறைய. அப்புறம் நீங்க அந்த எச்சில் இருக்கு இல்லையா, அது 90 வகையான விளையாட்டு இருக்கலாம். அது எச்சில் நீங்க சொல்றது அது என்ன ஆகும், நம்ம 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 சாப்பிடையில நல்லா இங்கே என்ன ஆகும், அது என்னாகும் கணக்கு போகும். கணக்கு போது பாத்தீங்கன்னா 4 hours 6 hours தான் அங்கே இருக்கும். இருந்து அங்கே செலுத்த நடக்கும். இன்னொரு கேள்வி, நமக்கு வந்து இதுல வந்து உறுதிகள் நடக்கும். ஆனால் ஒரு 85 ஒரிஜினல் தான். தனி உரிமையில தனி உரிமை மாற்ற சாப்பிடுறீங்க இல்ல 4 மணி தெரிஞ்சுதான் இருக்கணும்னு வாய்ப்பு இல்லை. அதுல என்ன செஞ்சுக்காக நமக்கு கொஞ்சம் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் அப்சர்வ் பண்ணி தான் நம்ம இம்மீடியட்டுக்கு ஃபுல்லா உறிஞ்ச தன்மை இங்க சொன்ன மாதிரி ஸ்மால் இன்டெஸ்டைன் ஃபுல்லா உறிஞ்ச தன்மை எங்க இருக்கு 4 to 6 hours வந்து சிறுகுடலுக்கு போயிட்டு சிறுகுடலில் ஆக்கி நல்லா தெரிக்கப்பட்ட உணவு உடல் உறிஞ்சிகள் மூலமாக என்ன பண்ணும் ஓகே. அது அப்ப நீங்க ஒரு பெக்கர் நோயாளி இருக்கான்னு சொன்னா நீங்க ஸ்டமக்கையும் பாதுகாக்கணும். அதுக்காக அந்த செரித்தல் ஒழுங்காக நடக்கிறது மாதிரி பாத்துக்கணும். செரித்தல் வந்து ஒழுங்கா நடக்கிற மாதிரி பாத்துக்கணும். அதுக்கு வந்து நீங்க வந்து பெக்கர் நோயாளி வந்து புரோட்டா சாப்பிடுறது, ரொம்ப கடினமான உணவுகளை சாப்பிடுறது, இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். அப்ப வந்து சாஃப்டான செரிக்கக்கூடிய நல்ல உணவுகளை மிக குறிப்பாக வந்து கார்போஹைட்ரேட் கொஞ்சம் ஃபேட்டையும் புரோட்டீனையும் அதிகம் எடுத்து நல்லா அரைச்சி மெது சாப்பிடுறப்ப என்ன ஆகும், அந்த செரித்தல் நடந்துட்டு உங்களுக்கு வந்து கஷ்டம் பழம் சாப்பிடுறது இனிப்பு சுவை. இனிப்பு சுவை சாப்பிட்டாக்க என்ன சொன்னா இனிப்பு சுவை சாப்பிடையிலே நம்முடைய நம்ம வந்து இன்சுலின் வந்து துறக்க ஆரம்பிச்சிடும். அதனால வந்து அதை பண்ணக்கூடாது. அதுதான் என்ன சாப்பிட்டாலும் சரிதான் நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க கிளாஸ் இருக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அப்படின்னு பதிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம ஸ்டமக்ல உள்ள பெப்சின் ரெனின் போன்ற ஓகேயா. அப்ப நொதிகள் வந்து இப்ப நொதிகள் இருக்கு இல்லையா, நம்ம நொதிகள் வந்து பண்ணலாம் என்ன நம்ம அதாவது நம்ம மட்டன் பிரியாணி அப்படி சொன்னா ஆகும் அவங்களுக்கு எச்சு இருக்கு இல்லையா, அந்த நம்ம மட்டன் பிரியாணி கொடுக்கவே வேண்டாம் அவங்களுக்கு. மட்டன் பிரியாணி கொடுக்கவே வேண்டாம் நமக்கு வந்து எச்சு வந்து நம்ம சிஸ்டம் எச்சு மூடனா நடந்த கிடையாது நல்லது. எச்சில் ஊறனா அவன் நோயாளின்னு அர்த்தம் ஓகேயா. அப்போ வந்து அந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்க ஒரு கலரை பாக்குற போது உணவை பார்க்கின்ற பொழுது அந்த உணவு பேரை பொழுது என்ன உணவு பிடிக்கணும், இப்போ உங்க ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் எச்சி விடுறோம், மட்டன் பிரியாணி எச்சி விடுறோம், சில்லி அது மாதிரி நம்ம அந்த உணவு பேர் தொழில நம்ம என்ன ஆகுது, நம்ம சிஸ்டம் ஒர்க் பண்ணுது. அப்படி பண்ணுனாதான் நம்ம சிஸ்டம் வந்து கரெக்டா இருக்கணும் அர்த்தம். ஓகேயா. அப்ப ஸ்டமக்கை கிளீனிங் சரி பண்ணிட்டீங்கன்னா சக்கரை நோயாளி பெரிகார்டியம். பெரிகார்டியம் வந்து மனதோடு சம்பந்தப்பட்டது. இப்ப ஹார்ட் சிகிச்சை பெரிகார்டியம் நம்ம தக்குபஞ்சத்தை தொட்டி மாற்று மருந்தை தொட்டி பெரிகார்டியம் வந்து மனதோடு சம்பந்தப்பட்டது. இப்ப மனசு இங்க இருக்கு இங்க கிடையாது. மனசு வந்து பிரெயின் இருக்கு. பிரெயின் இஸ் ஹார்ட்வேர், அங்க இருக்க மனசு வந்து சாஃப்ட்வேர். இந்த ஹார்ட்டோட தொடர்புடையது பிரெயின், அது ஹார்ட்வேர். பெரிகார்டியம் தொடர்புடையது சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர்னா நம்ம நினைக்கிறோம் பேசுறோம் எல்லாம் பண்றோம் இல்லையா. நீங்க போற எல்லாம் நினைக்கிறோம் இல்லையா, அந்த சாஃப்ட்வேர் நிறைய நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம், நிறைய செய்திகள் ஸ்டோர் பண்றோம், இதெல்லாம் இருக்கு இல்லையா. அதனால எனக்கு இங்க ஸ்டோரேஜ் பண்ணிருக்கும், மெமரி செல்களுக்கு அங்க ஸ்டோரேஜ் பண்ணிருக்கோம். இந்த சாஞ்சியோ நான் சொன்னது மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் உடலுடைய வெப்பநிலையும் சீராக வைத்துக் கொள்ளுதலும் தாம்பத்திய உரை மேம்படுத்துதலும் தான் இந்த படி. ஆமா, ஜஸ்ட் கேவிட்டி அப்டாமினல் பெல்விக் கேவிட்டி இந்த 3 கேவிட்டி இங்க கூட்டிருந்த ஒரு இதுதான். இப்ப யாராச்சும் ஒரு ஆள் வந்து வாங்க கை கொள்ளணும்,
இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் தான், லெஃப்ட் பார்க்கணும். இன்னொரு சேர் ரெண்டு சேர் முதல்ல ரூல்ஸ் எப்படி கேட்டீங்கன்னா, மருத்துவரும் பேஷண்டும் ஓகேயா, அல்லது நாடி பார்க்கப்படுபவர் எழுதணும்னாக்க இந்த கை வந்து முதல்ல லெப்ட் தான் பார்க்கணும் சொன்னோம் இல்லையா, லெப்ட் வந்து ஹார்ட் லெவலுக்கு வச்சுக்கணும். இது வந்து இப்படி மேல தூக்கி பார்க்க கூடாது, கீழே தூக்கி பார்க்க கூடாது, உங்களுடைய ஹார்ட் லெவல், இந்த ஹார்ட் லெவல்ல நீங்க பார்க்கணும். ஸோ பார்க்கையில முதல்ல இந்த ரேடியல் ஆர்டரி இருக்கு இல்லையா, இந்த ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, இண்டெக்ஸ் ஃபிங்கர், ரேடியல் ஆர்டரி, அடுத்து வந்து சென்டர் ஃபிங்கர், அந்த ரிங் ஃபிங்கர், இத மூணையும் மேலோட்டமாக சூப்பர் ஃபிங்கர் மேலோட்டமாக வைக்கணும். மேலோட்டம் என்ன இருக்கு பாருங்க, ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல், யூரினரி பிளாடர். இங்க பாருங்க, நான் இதை எப்படி பாக்குறேன். ஓகே, ஒர்க் பண்ணுது, கால் பிளாடர் ஒர்க் பண்ணுது, யூரினரி பிளாடர் ஒர்க் பண்ணுது. அந்த மூணையும் பார்த்து இது வந்து ஃபீலிங், ஐ ஃபீல் இட், ஐ ஃபீலிங், புரியுது உங்களுக்கு? அதை வந்து இங்க பாருங்க, இந்த மூணையும் வச்சு இதை அழுத்து பாக்குறேன். ஓகே, ஆச்சு. லிவர் சூப்பர், கிட்னி சூப்பர், இது பார்த்துட்டேன். இந்த 6 உறுப்பையும் பார்த்துட்டேன். 6 உறுப்பும் வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுது. ஏன் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுது? இது நோயாளி இல்ல, நல்ல ஆரோக்கியமா இருக்காரு. இப்ப நோயாளி பத்தி தெரியும். இங்க பாருங்க, அதே மாதிரி இங்க 3 வைக்கணும், 3 ஒட்டுக்க வைக்கணும். ஒட்டுக்க வைக்கிற ஃபர்ஸ்ட் இது சூப்பர் பிசில மேலோட்டமா பார்க்கணும். இது என்னது, லார்ஜ் இன்டெஸ்டைன் நல்லா ஒர்க் பண்ணுது, ஸ்டமக் நல்லா ஒர்க் பண்ணுது. சரிங்களா? அந்த இது வந்து கொஞ்சம் சாங்கியா வந்து கொஞ்சம் குறைய ஒர்க் பண்ணுது. ஓகே, உடல் வெப்பநிலை குறைவாக இருக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டா சரி சரி. பாருங்க, இது லங்ஸ், இது என்னது, மண்ணீரல் நல்லா ஒர்க் பண்ணுது. இது வந்து பெரிகார்டியம். இது மூணையும் பார்த்து இவருக்கு பெர்ஃபெக்ட். எக்ஸப்ட் சாங்கியோ வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுது. அதனால நீங்க வந்து இருங்க, அதனால ஒர்க் பண்ணுது. இப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்ப இதை பாக்குறதுனால நீங்க என்ன பண்ணா, எந்த உறுப்பு சோதியக்காரன் போறோம், ஒரு பக்கம் சொல்லுவாங்க, உனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லுவோம், அதான் வெரி ஹாப்பி. அடுத்து நீங்க வந்து வாங்க போறீங்க, ஏதாச்சும் நல்லா பார்த்து சொல்லுவோம். அப்ப அது மாதிரி இப்படி இந்த பார்த்து நீங்க நோயே என்ன சொல்லணும். இப்ப இந்த கைக்கு நீ பாருங்க, இப்ப இந்த பல்ஸ் வந்து கிட்னி பல்ஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ண சொன்னா, கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம், கிட்னில கல் இருக்கலாம், இல்ல நெப்ரான்ஸ் டேமேஜ் இருக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா கிட்னி போற பாதை இருக்குல்ல, கிட்னி மெரிடியன் ஒன்று இருக்கு, அந்த மெரிடியன்ல பிரச்சனை இருக்கலாம். ஓகேயா, நீ மாதிரி சொல்லணும். இப்ப இந்த லங்ஸ்ல வந்து இப்ப பாருங்க, COVID-19 வந்து பாத்தீங்கன்னா லங்ஸ்ல வந்து நிறைய எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணும். ஏன்னா வந்து அக்யூட் டிசீஸ் அதிகமாக வேலை செய்யும், கிரானிக் சொன்னா இன்னும் குறைவாக வேலை செய்யும். நீ எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1:4 பண்ணிக்கணும். இப்ப பல்ஸ் வந்து நம்ம ரெஸ்பிரேஷன் வந்து எத்தனை பண்றோம், 1 நிமிஷத்துக்கு 14, ரெஸ்பிரேஷன் 14ல இருந்து 20 ரெஸ்பிரேஷன், 16ல இருந்து 20 வரைக்கும், ஆவரேஜ் 18 வச்சிருங்க. ரெஸ்பிரேஷன் 18. அவ பல்ஸ் எத்தனை இருக்கணும், இன்டு 4, 18 4 எத்தனை, 84, 18 4 72 வரும். ஓகேயா, அப்ப 18 ரெஸ்பிரேஷன் வந்து 18 இருக்க வேண்டும். பல்ஸ் எத்தனை இருக்கணும், இது கரெக்டாவா இருக்க முடியும், கொஞ்சம் கூட குறைச்சு வரலாம். ஓகே, பல்ஸ் பார்க்கையிலே வந்து ஐயோ என்ன சொல்ல போறான்னு சொல்லி பயத்துல கூட இன்க்ரீஸ் ஆகும். நடந்து வந்திருப்பீங்க, ஓடி வந்திருப்பீங்க, சைக்கிள் வந்திருப்பீங்க, ஏதாச்சும் வந்திருப்பீங்க, அப்ப கூட உங்களுக்கு வந்து ரைஸ் ஆகும். அதுக்காக தான் நீங்க பல்ஸ் பார்க்கையில என்ன பண்ணணும், வந்த உடனே காம்டம்னு உட்கார வச்சு அவர் வந்து நல்ல வார்த்தையில பேசி கேட்கலாம், வந்து நல்ல கேள்வி கேட்டு, உன் பேர் என்னப்பா அதான் தெரியுமா அவருக்கு, உன் பேர் என்ன அதெல்லாம் தெரிஞ்சு கேள்வி கேட்டு அவன் எமோஷனல் இன்டியூஸ் பண்ணாம கல்யாணம் பண்ணி கேட்க கூடாதுயா. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரே டென்ஷன், புள்ள ஊத்தி இருக்கா என்ன டென்ஷன், அதெல்லாம் காலையில் கேட்காம நீங்க பாக்குறப்ப வந்து பல்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணலாம், நீங்க எந்த உறுப்பு பாதிச்சிருக்கிறது என்பதை நீங்க கண்டுபிடிச்சலாம். எந்த உறுப்பு பாதிச்சிருக்கு, கெமிக்கல் ப்ராப்ளம் இருக்கும், அல்லது ஹார்ட், ஈவன் வந்து காற்று பல்ஸ் டெஃபினட்டா அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும். கேட்டீங்களா, இந்த பல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பல்ஸ், இந்த ஹார்ட் பல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பல்ஸ் கிடைக்கலன்னா டெஃபினட்டா ஐ கான் டெல் ஹார்ட்ல உங்களுக்கு ஹார்ட் பல்ஸ் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது, சொன்னீங்களே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து. அதனால ஹார்ட் கொஞ்சம் குறைவா ஒரு மாதிரி இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கிறீங்களேன், இபிசி பாத்துருங்களேன், ஒரு எகோ டெஸ்ட், அப்படித்தான் சொல்லணும். நீங்க திருப்பி போயிட்டு அதுல பிரச்சனை இதுல பிரச்சனை நீங்க சொல்லக்கூடாது. அதாவது பேஷண்ட பொறுத்து நீங்க தெரிஞ்சுக்கணும் முடிய, நீங்க இந்த பிரச்சனை இருக்குன்னு நீங்க தெரிஞ்சு நோட் பண்ணிக்கணும் முடிய,
இவர்கிட்ட போயிட்டு பேஷண்ட் உனக்கு ஹார்ட் போச்சு, கிட்னி போச்சு, அது போச்சு, போச்சு போயிட்டு வரையில அதை கொஞ்சம் சொல்லக்கூடாது. ரொம்ப 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 தப்பு. நீங்க பல்சு பார்க்கையில இந்தந்த உறுப்புகள்ல ப்ராப்ளம் இருப்பதாக தோன்றுகிறது அப்படின்னா சொல்லணும் ஒழிய நீங்க ஏன்னா சைக்காலஜியில அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஸ் பண்ணக்கூடாது. நீங்க டெஸ்ட் பண்ணிருங்களேன், கிரியேட்டின் பாத்துக்கங்களேன், யூரிக் ஆசிட் பாத்துக்கலாம், யூரியா பாத்துக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லாம ஒழிய நீங்க கிட்னி அவுட் ஆஃப் பீஸ் சொல்லுங்க. பல்சை பார்த்து இது இருக்குமோன்னு சொல்ல பண்ணலாம், நீங்க சொல்லலாம். இதுதான் இது மாதிரி இந்த 6 பல்சையும் பார்த்துட்டு 12 பல்சையும் பார்த்துட்டு நீங்க எந்த உறுப்பு இருக்கு அப்படிங்கறத வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த எந்த பாயிண்ட போடுறது, இது வந்து ஒரே பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நான் புக் இருக்கு, அந்த புக்ல வந்து 63வது பக்கத்துல இருக்கு. இங்க இப்ப இந்த பல்ஸ் வந்து குறைவா இருந்துச்சு சொன்னால் அந்த ஒரு என்ன சொன்னேன், நீங்க பல்ஸ் பாக்கையில ஆடி பாக்கையில என்ன பண்ணக்கூடாது, வெளிப்படை ரொம்ப அவங்கள்ட்ட என்னன்னு நீங்க பாத்துக்கணும். பாத்துக்கிட்டு நீ எப்படி பாக்குறீங்க, என்ன பேர் அதை எடுத்துக்கிட்டு இப்ப பல்ஸ் உள்ள குறைவாக இருந்தா என்ன தெரியுமா, அது கிரானிக் டிசீஸ், நாட்பட்ட நோயின்னு பேர். பல்ஸ் குறைவாக இருந்தா நாட்பட்ட நோய். இப்ப பல்ஸ் வந்து பல்ஸ் வந்து அடிச்சது அதிகமா என்ன அர்த்தம், அக்யூட்னாக்க இப்ப வந்ததுன்னு அர்த்தம். இப்போ கோவிட்-19 அக்யூட்டா கிரானிக்கா, அக்யூட். கோவிட் இப்ப அக்யூட் போனா கொரோனா பேஷண்ட் பாக்கணும், அக்யூட் டிசார்டர். இப்ப ஆஸ்மா பேஷண்ட் 10 வருஷமா இருக்கும், அது என்னது கிரானிக். அப்ப இந்த ஆஸ்மா பேஷண்ட் கிரானிக்கா இருக்கையில அவனுக்கு என்ன சொன்னாங்க, அவனுக்கு வந்துட்டு லங்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஓகே, இது வந்து 63வது பக்கம் நினைக்கிறேன். இந்த 67வது பக்கம் 63வது பக்கம் இந்த 63வது பக்கத்துல இருக்கு, நான் சொல்றேன். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இப்ப வந்து பல்ஸ் வந்து குறைவா இருந்து சொன்னால் என்ன, ஒரு 12 ஆட்கள்ல பாக்குறீங்க, குறைவா இருக்கு அர்த்தம் அதிகமா அர்த்தம் அக்யூட் இருக்கும். நார்மலா ஒரு 60ல இருந்து 80 வரைக்கும் அடிச்சுன்னா என்ன அர்த்தம், நார்மலா. இத வந்து கவுண்டிங்கோட ஃபீலிங் தெரியும் பாருங்க. இப்ப கவுண்ட் பண்ணிக்கிறத விட ஃபீலிங் பண்ணணும். இது அதிகம் ஒரு படம் வந்து ஃபீலிங் போக உங்களுக்கு வந்துடும். இப்ப ஃபீலிங் எது குறைவா இருக்கு, இது வேலை செய்யுது அப்படி, இதை வந்து உங்களுக்கு ஃபீலிங் பண்ணணும் என்றதை விட. அப்ப பண்றப்ப என்ன சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த இப்ப கிரானிக் டிசீஸ் பல்ஸ் குறைவா இருக்குன்னா அதிகரிக்கணும். பல்ஸ் அதிகரிக்க நோய் இப்ப அது எப்படி நீங்க வந்து இப்ப வந்து நம்மளுக்கு கூட செலுத்திடுவோம். நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, வேற என்ன பண்ணுவாங்க, கஷாயம் தருவாங்க. வேற என்ன பண்ணுவாங்க, ஆக்டிவா இருப்பாங்க, சோர்வா இருப்பாங்க, சோர்வா இருப்பாங்க. ஏன்னா அவங்க நம்மளுக்கு வந்து ஒரு சில பிள்ளை சாப்பிட மாட்டாங்க, அவங்க சில பண்ணுவாங்க. நம்ம பையன் என்ன பண்ணுவான், ஒரு ஆக்டிவ் ஆயிடுவான். அவன் கார்டு எடுத்துக்கிட்டா அங்க போறப்பா இங்க போறப்பா அந்த இபி பண்ணு கட்டுறேன், நீ அதை கட்டுறேன்ட்டா ஊசி நினைப்பான். அப்ப அம்மா என்ன பண்ணுவோம், நம்ம ஏமா அப்படி பண்றீங்க, நல்ல இருமா, நீ சாப்பிடுங்கம்மா, அவங்களுக்கு தானிப்பை பண்றோம். அவங்களை வந்து என்ன பண்றோம், தானிப்பை பண்றோம், உற்சாகப்படுத்துறோம். பையன் என்ன பண்றான், போடா அப்புறம் பதிக்கலாம் விடுறான், இந்த கார்டு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவோம், அடக்குவோம், அவனை செடேட் பண்றோம். அப்ப ஒரு பல்சு குறைவாக இருந்தால் தானிப்பை பண்ணணும், உற்சாகப்படுத்தணும். அது வந்து மதர் பாயிண்ட் அர்த்தம். என்ன அர்த்தம், மதர் பாயிண்ட் அர்த்தம். அதிகமான அந்த 80க்கு மேல அதிகம் அது என்ன பண்ணணும், செடேட் பண்ணணும். அதுக்கு சன் பாயிண்ட் போடணும், சன் ஆக்குபஞ்சர் பாயிண்ட் போடணும். அது வந்து என்ன இருக்கு, அது சன் ஆக்குபஞ்சர் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அந்த பல்ஸ் நார்மல் ஆயிடும். இது நம்ம எழுத புத்தகத்தை போட்டு இதுல வந்து அந்த பாயிண்ட்ல வந்து நான் உனக்கு வந்து போட்டிருக்கேன் தெளிவா, எந்தெந்த உறுப்பு. அப்ப அந்த தாய்ப்புள்ளி தனையன் புள்ளின்னு, தாய்ப்புள்ளி வந்து என்ன பண்ணும், குறைவா வேலை செஞ்சா தாய்ப்புள்ளி, அதிகமா வேலை செஞ்சா ஒரு உறுப்பு அதிகம் வச்சுன்னா தனையன் புள்ளி. இது இந்த 67வது பக்கத்துல இருக்குது. இதை போடுறப்ப உங்களுக்கு வந்து சரியா போயிடும். இப்ப இதுதான் வந்து நீங்க பல்ஸ் பார்த்து நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குற முறை. ஓகேயா, இதை வந்து நீங்க பண்ணலாம். இல்ல நீங்க வந்து இப்போ இது வருமானத்துக்கு சொன்னா நம்ம வருமத்துக்குள்ள 108 புள்ளி படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த 108 புள்ளிக்கு இந்தந்த புள்ளிகளை இது வந்து அதிகப்படுத்தும் என்பதை நீங்க உங்களுக்கு சொல்லியிருக்கணும். இப்ப இந்த கிட்னினா இந்த கிட்னியை சரி பண்ற புள்ளி,
இது வந்து லங்ஸ் சரி பண்ற புள்ளி, இது ஹார்ட்னா தேவைக்கான சொல்றோம் இல்லையா, அதை நீங்க வந்து பல்ஸ் பார்த்து அந்த புள்ளியை நீங்க வர முன்னாடி சரியா போயிடும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொன்னா நிச்சயம் டெஃபினட்டா வந்து டானிஃபிகேஷன் செடேஷன் வேண்டியது. இல்ல பெரும்பாலும் நீங்க அப்ப வருமத்தை பொறுத்த வரைக்கும் செடேஷன் பண்ண முடியாது, அது பெரும்பாலும் டானிஃபைக் தான் பண்ண வேண்டியது. அதனால நீங்க வந்து எது குறைவாக இருக்கிறதோ அதை வந்து டானிஃபை பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பணக்காரன் ஏழையாக இருக்கிறவங்க ஏழையை வந்து பணக்காரன் நல்லது இல்லையா, அது போல குறைவா ஒரு பண்றது அதிகரிக்கிறது நல்லது. ஓகே, அப்படி பண்றப்ப ஆட்டோமேட்டிக் அது சரியா போயிடும். இப்ப ஒரு 1 கோடி ரூபாய் இருக்கு, நம்ம பந்த காட்டிட்டு இருக்காரு, உங்கள்கிட்ட 1 லட்சம் தான் இருக்குது, உங்களுக்கு 2 கோடி ஆகிட்டோம்னா ஆட்டோமேட்டிக் ஒரு டவுன் ஆயிடாரு இல்லையா, அது மாதிரி தான் அது வந்து டாபிக் பண்ணிக்கணும். ஓகே, இது மாதிரி பண்ணி பாருங்க. டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். பாருங்க, இது வந்து இப்ப அதாவது இந்த நேருக்கு நேரம் உட்காந்துக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த கையை வந்து மேலே கீழே ஒத்துக்கணும் சொன்னேன். இப்ப வச்சுட்டு இதை வந்து மேல இங்க பாருங்க, ரேடியல் ஆர்டரியில இதை மெதுவா வைக்கணும். இப்படி குத்தக்கூடாது, இப்படியும் பண்ணக்கூடாது, இப்படி வைக்கணும். இந்த முட்டு இருக்கு இல்லையா, இதுல தான் டச் பண்ணணும், இதுல டச் பண்ணணும், இதுல டச் பண்ணணும். இதை ஒன்றுக்க வச்சுட்டு ஃபீல் பண்ற பாருங்க. இதை நான் ஃபீல் பண்றப்ப குட், இதை ஃபீல் பண்றேன், இதை ஃபீல் பண்றேன். அந்த ஒரே ஒரு புள்ளி மட்டும் வைக்கணுமா இல்ல 2 புள்ளியும் சேர்த்து? நான் இது வந்து லொகேஷனுக்காக தான் வச்சிருக்கேன். நான் வைக்கிறது இது மட்டும் தான் டச் பண்றேன். ஃபீல் பண்றது வந்து இது வந்து சும்மா டம்மி. இப்ப இது 3 டம்மி 3 வச்சுட்டேன். இப்ப இதை வந்து பாக்குறேன், இது என்ன பண்றேன், அப்படி இப்படி இருந்தா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி வச்சிருக்கேன். இது டம்மி 2ம் இதான் பாத்துட்டு இருக்கேன். அடுத்து இதை பாக்க டம்மி போட்டேன், அடுத்து இதை பாக்குறேன், அடுத்து அதை அழுத்தி பாக்குறேன். சூப்பர் ஹார்ட் எல்லாம் நல்லா இருக்கு. இந்த பேஷண்ட் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இப்ப நம்மளாம் ஆரோக்கியம் உள்ளது, நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. லங்ஸ் நல்லா இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ. வச்சு இது மாதிரி பண்ணி இது மாதிரி பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நம்ம நிறைய விஷயங்கள்